அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாமக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எவை? இந்த தேர்தலில் பாமக அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளது. ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகிறது. அதிமுக கூட்டணியில் அன்புமணி அணிக்கு 18 எம்எல்ஏ சீட்டுகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றம் ராமதாஸ் அன்புமணி அணியைத்தான் உண்மையான பாமக என அறிவித்திருக்கிறார்கள். எனவே கட்சியும் சின்னமும் அன்புமணி அணிக்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் அன்புமணி அணிக்கு சாதகமாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்புமணி அணி போட்டியிடக்கூடிய பல பகுதிகளில் ராமதாசும் தனது போட்டி வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். சுமார் 28 தொகுதிகளில் ராமதாஸ் போட்டி வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு பிரியும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணி 23 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது. அதில் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதில் 3 எம்எல்ஏக்கள் அன்புமணியோடும் 2 எம்எல்ஏக்கள் ராமதாஸோடும் இருந்து வருகிறார்கள். மேலும் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற 18 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை என்பதை நாம் காணலாம். சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சரவணன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முனிரத்னம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு ராமதாஸ் தரப்பில் விஜயன் என்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இங்கு 24,878 வாக்குகளை பெற்றுள்ளது. அதே சமயத்தில் 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி 13,161 வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது. இதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் ராமதாஸ் அணியின் வேட்பாளர் விஜயன் அவர்கள் 13,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றால் அது அன்புமணி அணிக்கு பாதகமாக முடியும். பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி அதிகபட்சமாக வெற்றி பெற்ற தொகுதியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இங்கு அன்புமணி அணியின் சார்பில் வாடி வே செல்வம் அவர்களும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் சமீபத்தில் இணைந்த ஜி.கே. மணியின் மகனான தமிழ்குமரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். தமிழ்குமரன் இங்கு போட்டியிடுவதால், அதாவது ஜி.கே. மணி அவர்களின் மகன் என்பதனால் இங்கு ராமதாஸ் போட்டி வேட்பாளரை அறிவிக்கவில்லை. மேலும் இங்கு 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 21,186 வாக்குகளை பெற்றிருந்தது. இதேபோன்று 18வது மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக கூட்டணி 55,137 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இங்கு பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் தமிழ்குமரன் பெறக்கூடிய வாக்குகளை அடிப்படையாக வைத்தது. தருமபுரி சட்டப்பேரவைத் தொகுதி. இங்கு அன்புமணி அவர்களின் மனைவியான சௌமியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இதேபோன்று திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் சார்பில் இளங்கோவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமதாஸ் அணியின் சார்பில் சரவணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 21 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி இங்கு 26,860 வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது. 18வது மக்களவைத் தேர்தலில் 61,618 வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது. இங்கு பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. மேலும் ராமதாஸ் அணியின் சரவணன் அவர்கள் 62,000 வாக்குகளை அதிகமாக பெற்றால் மட்டுமே சௌமியாவை வீழ்த்த முடியும். செஞ்சி சட்டப்பேரவை தொகுதி. இங்கு அன்புமணி அணியின் சார்பில் கணேஷ்குமார் அவர்களும் திமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களும் போட்டியிடுகிறார். செஞ்சி மஸ்தான் அவர்கள் வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி. செஞ்சி மஸ்தான் மீண்டும் இங்கு வெற்றி பெறுவார் என்று ஒரு சில டிவி நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. அதே சமயத்தில் 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக இங்கு 35,803 வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது செஞ்சி மஸ்தான் பெற்ற வாக்குகள் இது. அதே சமயத்தில் 18வது மக்களவைத் தேர்தலில் 10,428 வாக்குகளை அதிமுக கூட்டணி பெற்றுள்ளது. எனவே இங்கு கடுமையான இழுபறி நீடிக்கிறது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி. இங்கு அன்புமணி அணியின் சார்பில் சிவகுமார் அவர்களும் திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ அணியூர் சிவா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு 2 முறை இடைத்தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. 2021இல் திமுக கூட்டணி 67,757 வாக்குகளை பெற்றிருந்தது. 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 27,767 வாக்குகளை பெற்றுள்ளது. அதன் பின்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தான் அணியூர் சிவா அவர்கள் அமோக வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் திமுகவிற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருக்கிறது. மேலும் ராமதாஸ் இங்கு போட்டி வேட்பாளரை அறிவிக்கவில்லை. எனவே இங்கு கடுமையான இழுபறி நீடிக்கிறது. சேலம் மேற்கு தொகுதி. இங்கு அன்புமணி அணியின் சார்பில் கார்த்திக் அவர்களும் தேமுதிகவின் சார்பில் மோகன்ராஜ் அவர்களும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணியின் அருள் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 21,499 வாக்குகளை பெற்றுள்ளது. 18வது மக்களவைத் தேர்தலில் 528 வாக்குகளை மட்டுமே அதிகமாக பெற்றுள்ளது. மேலும் ராமதாஸ் அணியினுடைய அருள் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு இங்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது. இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது இங்கு கடுமையான இழுபறி நீடிக்கிறது. சேலம் வடக்கு தொகுதி. அன்புமணி அணியின் சார்பில் சதாசிவம் அவர்களும்
திமுகவின் சார்பில் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 7588 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. இது ராஜேந்திரன் பெற்ற வாக்குகள். 18வது மக்களவைத் தேர்தலில் 19151 வாக்குகளை அதிமுக கூட்டணி அதிகமாக பெற்றுள்ளது. இங்கு எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டம் என்பதனால் கடுமையான இழுபறி நீடிக்கிறது. ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவைத் தொகுதி இங்கு வைத்தி அவர்களும் திமுகவின் சார்பில் எம்எல்ஏ கணேசன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். ராமதாஸ் ரவி அவர்களை போட்டி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். 21 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக 5788 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக 19151 வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது. இங்கும் கடுமையான இழுபறி நீடிக்கிறது. நன்றி.